வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து நார்மல் ப்ளவுஸில் நம்ம வந்து கிராஸ் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது வந்து ப்ளவுஸ் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கிராஸ் கட்டிங்கை வந்து எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது கிராஸ் கட் கிடையாது. இந்த கிராஸ் கட் இல்லாத ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி கிராஸ் கட் போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நான் 80 சென்டிமீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 80 சென்டிமீட்டரில் வந்து இந்த கரை சைடு வருது பாருங்கள். இந்த பிசுறு இல்லாத சைடில் வந்து நம்ம மடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மடிச்சிடலாம். நம்ம இடுப்போட அகலம் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் பேலன்ஸ் விட்டோன்னா ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இந்த லென்த்தில் வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது. நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற அளவு வந்து இந்த இடுப்போட அளவு வந்து அந்த அக்குள் பகுதியிலேருந்து இன்னொரு அக்குள் பகுதி வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்து பாருங்கள். இது வந்து 19 இன்ச்சு இருக்குது. 19 இன்ச்சோட சேர்த்து நம்ம 2 இன்ச்சு சேர்க்கணும். இப்போது 9 அளவு நம்ம வைக்கணும். அதோட 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிறதோட இன்னும் 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து இதில் சேர்க்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸோட நம்ம இடுப்பகலம் சேர்க்கும்போது கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போது வந்து பாட்டத்தில் வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு இப்போ இது பாட்டத்தில் வந்து 1 இன்ச் அளவு நான் வைக்கிறேன். 1 இன்ச் அளவு வந்து எதுக்கு வைக்கலான்னா நம்ம பாட்டம் மடிக்கிறதுக்காக வைக்கணும். இது இடுப்பு பகுதியில் வந்து நம்ம மடிப்போம். அதுக்காக இந்த 1 இன்ச் அளவில் நான் சேர்க்குறேன். இன்னும் நம்மளுக்கு பட்டையாக வேணும் மடிக்கிறதுன்னு எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது மடிக்கிறதுக்கான அளவு இதை நம்ம தனியாக விட்டுடலாம். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுலேருந்து நம்ம ப்ளவுஸ் லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை வந்து இந்த டாட் பிடிச்சிக்கோம் பாருங்கள். இந்த ஷோல்டர் சென்டர் வச்சு நம்ம இந்த மாதிரி பிடிச்சியும் நம்ம பார்க்கலாம். அப்படி பிடிச்சி வராது எனக்கு நார்மலாக நம்ம கட் பண்ணால் போதும் அப்படின்றவங்க இந்த ஷோல்டர் இருந்து இந்த பாட்டத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சும் டேப் வச்சும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 15 இன்ச் அளவு இருக்குது. இடுப்பு லென்த்து வந்து எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் இந்த அளவு போதுன்றவங்க அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்போட லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம இந்த பாட்டத்தில் மடிக்கிறதுக்கான அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் வர அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வைக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த நெக்கோட மார்க் வந்து ஒரு கைடாலும் உள்ளே வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம ப்ளவுஸ் அளவில் மார்க் பண்ணோன்னா நம்ம தைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போயிடும். அப்போ வந்து நெக்கு வந்து அகலமாயிடும். அந்த மாதிரி மார்க் பண்ணாமல் நம்ம நெக்கோட ஒரு கைடு அளவுக்கு உள் சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் அளவு நம்ம மார்க் பண்ணலாம். ஷோல்டர் வந்து இந்த அளவில் கரெக்டாக இருக்குது. அதோடு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து ஹார்ம் ஹோல் தைக்கும்போது நெக்கு தைக்கும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹார்ம் ஹோல் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு இந்த ஹார்ம் ஹோல் வந்து எந்த அளவில் இருக்கோ அந்த அளவு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 5 இன்ச் அளவில் நம்ம வச்சுருக்கோம். நான் வந்து 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இடுப்போட அகலம் வந்து மார்க் பண்ணலாம். இப்போது 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 9 இன்ச்சோட சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச் அளவில் சேர்த்துக்கலாம் சைடில். இந்த மாதிரி இடுப்பை நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஹார்ம் ஹோல் வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பேக்கை வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த பேக்கை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பேக்கை வந்து நான் தனியாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இது பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம கிராஸ் கட் போட போகிறோம். அந்த கிராஸ் கட்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இடுப்போட அகலம் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்துட்டு அதோட நம்மளுக்கு தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவில் சேர்ப்போம். நம்ம இதை கிராஸ் கட் ப்ளவுஸ் அனும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இன்ச்சு வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது. இந்த பேக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு. இது கிராஸ் கட் ப்ளவுஸ் அனும்போது இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸாக போடும்போது அப்போ இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும். கொஞ்சம் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸில் கஷ்டமாக இருக்கும். பேக்கை நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு கிராஸாக போட்டு நம்ம கட் பண்ணும்போது கிராஸ் கட் ப்ளவுஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். ஃபுல்லாக நெக் சுற்றி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் கட் ப்ளவுஸில் வந்து நம்ம கிராஸ் போட்டு கட் பண்ணால் தான் அது கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் தான் வரும். நம்ம கிராஸாக போட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஷோல்டர், இந்த ஹார்ம் ஹோல், இந்த நெக்கு மட்டும் நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டோம். மிச்சம் எல்லாமே வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஹார்ம் ஹோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து லைட்டாக நம்ம உள்ளே பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பெண்ட் பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து உள்ளே பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது கூட வந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த நெக்கும் ஹார்ம் ஹோல் ஷோல்டர் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டி அளவு வந்து ஃப்ரண்ட் அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது மார்க் பண்ணலாம். இப்போ இந்த நெக்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவில் வந்து ஒரு மார்க்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த சென்ட்ரு டாட்லேருந்து இந்த ஷோல்டர் நம்ம இந்த மாதிரி ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து வச்சுட்டு இதை ஒரு மார்க் பண்ணிட்டேன். இந்த ஹார்ம் ஹோல் அளவு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து நம்ம சைட் பட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம 3 அளவில் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து நம்ம இப்போயே ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போதே மார்க் பண்ணால் தான் அது ஃப்ரண்ட்டு டாட்டும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ இது சென்ட்ரு டாட் வந்து எந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இந்த ஊக்பட்டி எந்த அளவில் எது வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை பட்டி சைட்லேருந்து இந்த சென்டருக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இது பட்டி சைடு மார்க் பண்ணிட்டேன். இது சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கு. இது வந்து சைடு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான மார்க்கு. இந்த மாதிரி நம்ம நார்மலாக கிராஸ்கட் ப்ளவுஸ்லேயும் சேம் இதே மார்க் தான், நார்மல் ப்ளவுஸ்லையும் சேம் இதேமாரி மார்க் தான் பண்ணணும். இது என்ன கிராஸ்கட்டில் என்ன வித்தியாசம்னா நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணணும், அது மட்டும்தான் இதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி வந்து இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மெத்தட் தான். இப்போ இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவை விட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் எதுக்கு அப்படின் போது நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட் வந்து எப்படி மார்க் பண்ணிடுறதுன்னு இதுலேயே மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம சென்ட்ரு டாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த 1/4 இன்ச் அளவு நம்ம விட்டுட்டு
அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து நம்ம சென்டர் டாட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணலாம். இந்த அளவில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பட்டியில் வந்து இந்த காஜா பட்டி அனும்போது நம்ம வெளியில் விட்டு மார்க் பண்ணணும். பட்டன் பட்டி அனும்போது நம்ம உள் சைடில் மார்க் பண்ணணும். இப்போ நான் காஜா பெட்டி சைடு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அங்கேருந்து சென்டராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவில் ஒரு மார்க்கு. இந்த ஹார்ம் ஹோல்லேருந்து ஒரு டாட் பிடிப்போம். அது வந்து சென்டராக நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த சென்டர் பெண்ட்லேருந்து எந்த அளவில் டாட் நம்ம மார்க் பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவில் வந்து ஒரு டாட் ஒரு மார்க் பண்ணலாம். இப்போ இது வரை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது தைக்கிறதுக்கான 1 இன்ச் அளவில் வந்து நம்ம இந்த கீழே சைடில் பிடிக்கும்போது மட்டும் அகலமாகவும் இந்த மொனை முடிக்கும்போது வந்து மெலிசாவும் வரணும். அப்போ தான் இந்த கப்பு சைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த கிராஸ் கட்டிங் யார் போடுவாங்கன்னும் போது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க போடுவாங்க. இல்லை நம்மளுக்கு இந்த சைஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கிராஸ் கட் போட்டு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறதுக்கான மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டியும் ஸ்லீவும் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தோம். அதில் கீழே பாகத்தில் கொஞ்சம் மீந்த கிளாத்தை வச்சு நம்ம பட்டியை கட் பண்ணலாம். பட்டியை வந்து நம்ம கட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தையே நம்ம இந்த மாதிரி மேலே வச்சுட்டு பட்டியோட அகலம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து இந்த அளவில் இருந்தால் போதும். இங்கே 3 இன்ச் அளவில் இருக்குது. சென்டராக வந்து 2 இன்ச் அளவில் இருக்குது. சைடில் வந்து 3 இன்ச் அளவில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அளவு வந்து ஒரு இன்ச்சு மாறினா தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நல்லா வரும். ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணி விட்டுடலாம். இது தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு பட்டி வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது எக்ஸ்ட்ரா நம்ம சைடில் விட்டோம் பாருங்கள், அந்த கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மடிக்கிறதுக்காக ஹெம்மிங் பண்ணுறதுக்காக இந்த 1/4 இன்ச் அளவு வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட லென்த் வந்து கரெக்டாக நமக்கு தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த தையல்லேருந்து வச்சுட்டு நம்ம இந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி சைட்லேயும் ஸ்லீவும் நம்ம சென்டரும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஒரு லைன் போட்டோம். இது வந்து கிராஸாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பேக்கில் வந்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்லீவ்லேயும் வந்து நம்ம இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் 2 இது வரணும். ஒன்று வந்து மேலோட்டமாக வரும், ஒன்று வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி வரும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம ஸ்லீவ் வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது சென்டர் தெரியணுன்றதுக்காக சென்டர் மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இதில் 2 கிளாத்து மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு மட்டும் தனியாக எடுத்து அந்த பெண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சைடில் வந்து கிளாத்து ஜாயின் பண்ணோன்னா சைடில் கொஞ்சம் துணி கிளாத் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம நெக் கட் பண்ண கிளாத்தெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து லென்த்து பார்த்துட்டு நம்ம இதை ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான கிளாத்து வந்து சின்னதாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்களே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணது நம்ம பார்த்தோம். ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.